நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். மூவேந்தர்களில் முதன்மையானவன் சேரனே. சேரர்களிலிருந்தே பிற்கால பாண்டியர்கள் உருவாகினர். இன்றைய கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் பலர் தங்களை மலையாளிகளா, சேரர்களா, பாண்டியர்களா என்று கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சேர நாட்டினுடைய 5 நாடுகளில் ஒரு நாடாக இருந்த வேணாட்டிற்கு உட்பட்ட பகுதி. வேணாடு, குட்டநாடு, குடநாடு, கற்காநாடு, பூலி நாடு என்று 5 நாடுகள் சேரர்களினுடைய நாடுகளாக இருந்தன. இதில் வேணாடு முக்கியமான ஒரு நிலப்பரப்பு உட்பட்ட பகுதி. இதில் இருப்பதே இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்ட மக்களிடையே இருக்கக்கூடிய இந்த ஐயத்தை, சந்தேகத்தை மாற்றுவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கின்றது. பிரிட்டிஷ்காரர்கள் மற்றும் தமிழர்கள் அல்லாதவர்களால் உருவாக்கப்பட்டதே திருவிதாங்கர் அரசு என்று நாம் கேள்விப்பட்டோம். இன்றைக்கு இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய இரணியல் அரண்மனை தான் வேணாட்டு அரசர்களுடைய அரண்மனை, அதாவது சேரர்களுடைய வேணாட்டு அரசர்களுடைய அரண்மனையாக இருந்தது. சேரர்களுடைய வேணாட்டு அரசை வீழ்த்திய திருவிதாங்கூர் அரசு பத்மாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு பிரிட்டிஷ் அரசுடன் கைகோர்த்து ஆட்சியை நடத்தி வந்தது. இந்த காலகட்டத்தில்தான் தமிழ் வீழ்த்தப்பட்டது. தமிழுடன் சமஸ்கிருத மொழி கலப்பு உருவாக்கப்பட்டு மலையாளம் என்ற ஒரு புதிய மொழியை அவர்கள் உருவாக்கினார்கள். அதுவே மலையாள மொழி அலுவல் மொழியாக மாறியது. தமிழ் 2வது மொழியாக மாற்றப்பட்டது. தமிழர்கள் அடிமைப்படுத்த துவங்கியது திருவிதாங்கூர் அரசு. இப்படி அடிமை சாசனத்தை எழுத விரும்பாத தமிழர்கள் சேர தமிழர்களாக இருந்த குமரி மாவட்டத்தின் மக்கள் குஞ்சன் நாடார், தானுலிங்க நாடார், நேசமணி நாடார், பீர் முகமது இப்படி எண்ணற்றவர்கள் விடுதலை போராட்டத்தில் குதித்தனர். ஒரு கட்டத்தில் பலர் ஆதிக்க மலையாள அரசால் படுகொலை செய்யப்பட்டு தங்கள் இன்னுயிரை கொடுத்தார்கள். 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1 கன்னியாகுமரி மாவட்டம் மீண்டும் தாய் தமிழகத்தோடு இணைந்தது. தமிழ் ஆட்சி மொழியாக மாறியது. தொட்டவரமின் குமரன் நாடார், செல்லையன், செல்லப்பா பிள்ளை, பீர் முகமது, பொன்னைய நாடார், பாலையா நாடார், அருளப்பன் நாடார், ராமையன் நாடார், பப்பு பணிக்கர், செல்லையன், தேவசகாயம் இப்படி எண்ணற்றவர்கள் தங்கள் இன்னுயிரை குமரி மண்ணிற்காக தியாகம் செய்தார்கள். அந்த ஈகிகளின் போராட்டமே இன்றைக்கு மீண்டும் தமிழ் அரசணையில் ஏற புரிந்தது என்பதை நாம் இந்த நேரத்திலே எண்ண கடமைப்பட்டுள்ளோம். குமரி மாவட்டம் சேர தமிழர்களாக இருந்த தங்கள் பூர்வீக தமிழ் மொழியை மீண்டும் அரசு கட்டிலில் ஏற்றியது 1956 நவம்பர் 1 குமரி மாவட்டம் விடுதலை பெற்றது. அந்த நன்னாளே குமரியினுடைய விடுதலை நாளாக இன்றைக்கு மாறியிருக்கின்றது. எனவே குமரி மக்கள் மலையாளிகள் அல்ல, குமரி மக்கள் தமிழர்கள், அதுவும் சேரத்தமிழர்கள், பாண்டியர்கள், அந்த வம்சாவளியினர் என்பதை இந்த நேரத்தில் நாம் அனைவரும் எண்ண வேண்டிய காலச்சூழலில் உள்ளது. நன்றி.